ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே நோஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, விநாயகருக்கு வீட்லேயே எப்படி அருகம்புல் மாலை செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி கதவோட ஹேண்டிலை யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கதவோட ஹேண்டிலோ இல்லாட்டி ஜன்னல் கம்பியோ பயன்படுத்தி இந்த மாலையை செய்யலாம். நூலை இந்த மாதிரி விட்டு கோர்த்து ஒரு 3 முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டுட்டு சின்ன நூலை மட்டும் கட் பண்ணிவிடுங்க. அடுத்து இந்த 2 நூலுக்கும் நடுவில் நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க அருகம்புல்லை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து உள்ளே விட்டு நூலை மேல் சைடில் போட்டு 2 நூலுக்கு கீழே இழுத்து 2 முடிச்சு போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு மட்டும். இப்போ அடுத்து அருகம்புல் மாலை வச்சுட்டு ஒரு அழகுக்காக நான் ரோஸ் மேலே வச்சு அடுக்கிக்கிறேன். ரோஸ்ன்ட்டு இல்லை, அலரி பூவோ மல்லிப்பூவோ வேறு ஏதாச்சும் பூவோ கூட நீங்கள் ரோஸ்க்கு பதிலாக பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி பூ வைக்கும்போது பார்த்திங்கன்னா தொடர்ந்து வச்சிடாமல் ஒரு அருகம்புல்லில் பூ வைங்க, அடுத்த அருகம்புல்லில் பூ வைக்காமல் அருகம்புல் மட்டும் வச்சிடுங்க. பாருங்கள், ஒன்று விட்டு ஒன்றுன்ட்டு வைங்க. இப்போ இன்னொரு அருகம்புல் வச்சுட்டு அதுக்கு நான் ரெட் கலர் வைக்கிறேன். ஒரே கலர் பூவை கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதே மாதிரி 2 நூலுக்கு நடுவில் புல்லை வச்சுட்டு மேல் சைடில் நூல் போட்டு கீழ் சைடில் நீங்கள் நல்லா டைட்டாக இழுக்கணும். ஒவ்வொரு தடவை இழுக்கும் போதும் டைட்டாக இழுக்கலாம். லூஸ் விட்டு அருகம்புல்லாம் கீழே கொட்டுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் நல்லாவே டைட்டாக கொடுங்க. இதே மாதிரி ஒன்று விட்டு ஒன்று பூ வச்சு நான் இந்த அருகம்புல் மாலையை கட்டிக்கிறேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி சாமந்தி பூ மாலை மல்லிப்பூ மாலைலாம் எப்படி போடணுன்னு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதே மாதிரி இதே மெத்தடில் ஓரளவுக்கு நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே கட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள். இது தொங்க விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக நம்ம கட்ட நீங்கள் கையிலேயே பிடிச்சிட்ருக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. கீழே நீங்கள் தொங்க விட்டுக்கலாம், ஒன்றும் கழண்டு வராது. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மாலை ஓரளவுக்கு கட்டி முடிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. கடைசியாக திரும்பவும் அருகம்புல் மாலை வச்சுட்டு நார்மலாக நம்ம எப்படி நூலுக்கு மேலே நூலை போட்டு கீழ் சைடை இழுத்து முடிச்சு போடுவோமோ அதே மாதிரி முடிச்சு போட்டுக்கிறேன். ஒரு முடிச்சு போடாமல் ஒரு 3 முடிச்சு நல்லா டைட்டாக போட்டு விட்டுக்கோங்க, அதனால் கழலாமல் இருக்கும். இதை நீங்கள் நூல் விட்டும் நீங்கள் கட் பண்ணலாம், இல்லாட்டி கொஞ்சம் கிட்டக்கவும் கட் பண்ணலாம். நூல் விட்டு கட் பண்ணிங்கன்னா விநாயகருக்கு மாட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட அருகம்புல் மாலை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம இன்னுமே அழகுபடுத்துறதுக்கு கீழே இருக்கக்கூடிய, அதாவது அருகம்புலுக்கு கீழே இருக்கக்கூடிய வேர் பகுதியை ஈவனாக கட் பண்ணிக்கலாம். அப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி அருகம்புல் மாலை கட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கிட்டு வந்த அருகம்புல்லை க்ளீன் பண்ணிக்கோங்க. அதில் தேவையில்லாத குச்சி அழுக்கெல்லாம் இருக்கும். இப்போ அருகம்புல்லோட மேல் சைடுமே ஈவனாக கட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்மளோட அருகம்புல் மாலை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நான் ஒரே ஒரு கட்டு தான் அருகம்புல் வாங்கி செய்தேன். இதுவே நீங்கள் கோவிலுக்கெலாம் செய்யறதுந்தால் ஒரு 2-3 கட்டு நீங்கள் வாங்கி இதே மெத்தடில் செய்யலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு உங்கள் கைகளாலேயே அருகம்புல் மாலை செய்து போடுங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும், ரொம்பவே நல்லதும் கூட. நீங்கள் ஒருவேளை விநாயகர் சிலைக்கு போடுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி பிரித்து இங்கே ஒரு நூல் கட்டிக்கோங்க. அடுத்து அந்த ரைட் சைடு இருக்கக்கூடிய நூலோட ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.